ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணிச்சு அப்படி கண்டிப்பாக சொல்லலாம். பட் இன்னுமே வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் எக்கச்சக்கமாக தேவை அப்படின்றதுலாம் மாற்றுக்கிறதே கிடையாது. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாகவும் இருந்துச்சு. உங்களுக்கு முதல் என்ன டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கே நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் என்ன கேட்டாங்கன்னா, உங்களுக்கு ஒரு பவர் ஒன்று கொடுத்தாங்கல்ல, அந்த பவரை வந்துட்டு நீங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணீங்க, முதல் அந்த பவரை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கும்போது சுபிக்ஷா இருந்துச்சு. அந்த ஃபுல்லாக சொல்கிறாங்க, எங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், அதாவது 50% வந்துட்டு எங்களை வந்து நாமினேட் பண்ண முடியாது, அதுலேருந்து நாங்கள் கலந்துக்கவும் மாட்டோம். அதே மாதிரி எங்களுக்கு வந்து நிறைய பவர் இருந்துச்சு, நாங்கள் போய் அவங்கள வேலை வாங்கலாம், வேலை செய்கிறவங்கள வேலை வாங்குறது எங்களுக்கு வேலை, ஜட்ஜ்மெண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. வியானா வந்துட்டு இல்லை சார், நாங்கள் வந்து சொன்னாலும் வந்து ஒரு சில பேர் கேட்க மாட்டுறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது வினோத் எந்திரிச்சாப்பில். வினோத் வந்து என்ன சொல்லிட்டாரு, அங்கே தான் ஒரு பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்ணுறாரு. இல்லை சார், எங்களுக்கு நிறைய பவர் கிடச்சிது, பட் இருந்தும் நாங்கள் வந்துட்டு அந்த பவரை ஒழுங்காக யூஸ் பண்ணலை அப்படின்னும் போது அவர் வந்து என்ன பவர் யூஸ் பண்ணல, நீங்கள் சரி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்னவா யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை சார் நாங்கள் சீக்கிரமாக எந்திரிச்சிருக்கணும் அப்படின்னு உடனே டப்புன்னு இந்த பக்கம் அரோரா கையை பிடிச்சி அமுக்குறாங்க. ஐயோ நம்ம நல்லா நிம்மதியாக தூங்கி லேட்டாக இருந்திருக்கு, இதுவே மண்ணலி போடுறீங்களா, இதெல்லாம் வேலையில் சொல்லலாமா, வாயிலே அடிங்க அப்படின்ற மாதிரி போய் இல்லைம்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளாப் அள்ளுது. அதான உண்மை. இவங்க முன்னாடி, அதாவது இவங்க எப்போ எந்திரிக்கிறாங்களோ இவங்கெல்லாம் வெளியில் வராங்களோ அப்போ தான் அடுப்பே பற்ற வைக்கணும். அப்போ இவங்க வர வரைக்கும் அவங்க ஜாலியாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வேக்கப் சாங்கே போடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம், அது ஒரு கௌரவமான ஒரு விஷயம். இவங்க என்னன்னா, அப்படியா, அப்போ நான் நல்லா ஜாலியாக தூங்குறேன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு தூங்குறேன். அதுலேயும் சுபிக்ஷெல்லாம் பற்றியில் லேட்டாக ஒரு வாட்டி எந்திரிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ண, இதை வந்து இவங்க இப்படி யூஸ் பண்ணுறாங்க. அப்படி யூஸ் பண்ணாங்க, கண்டென்ட்டும் கிடையாது, மக்களோட மனசில் நிற்கவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு நாங்கள் சீக்கிரமாக இருந்துச்சு, அவங்களுக்கு வேலை கொடுத்துருந்தா இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும் அப்படி மாதிரி சொன்னோடனே சூப்பர்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாராட்டினார். அதே மாதிரி ஆர்ஆரா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க எப்பயுமே வந்து ஒரு நாட்டாமல் மாதிரியே பேசி அவங்க பேசுகிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நேற்றும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க, அந்த சொல்கிற விதங்களை. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, சார் நாங்கள் இப்போ நாங்கள் சொன்னால் நல்லா ஓபி அடிக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் சார், இழுத்துட்டா வர முடியும் அவங்கள அப்படின்ற மாதிரி பேசும்போது அவர் சொல்கிறாரு, இன்னமும் இழுத்துட்டு வரோம் இந்த மாதிரியே பேசுகிறீங்களே, நீங்கள் அதுக்கு என்ன பதில் கவுண்டர் கொடுக்கணும், அவங்கள எப்படி வேலை வாங்கணும் அதை யோசிக்காமல் இழுத்துணும்னு சொல்கிறீங்களே, நாளைக்கு திரும்ப நீங்கள் அந்த பிக் பாஸ் வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களை அதே மாதிரி இழுத்துட்டு வந்தால் உங்களுக்கு ஓகேவா? ஸோ அது தப்பு. நீங்கள் வந்துட்டு இங்கே இருக்கிறவங்க அங்கே போவாங்க, அங்கே இருக்கவங்க இங்கே வருவாங்க, எப்படி கன்வின்ஸ் பண்ணி அவங்கள இது பண்ணணும், எப்படி அவங்களுக்கு பதில் கவுண்டர் கொடுக்கணும், எப்படி அவங்கள வந்து பேச விடாமல் போனால் அதை பேசணும். அதை விட்டு நான் இழுத்துட்டு வர முடியுமா, இப்படி கேட்டிங்கன்னா எப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு புத்திமதி சொன்னார். ஏன்னா ஆர்ஆரா வந்துட்டு எப்பயுமே அவங்க வந்து இப்போ எப்படி திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, தேவையில்லாமல் நம்ம பிக் பாஸ்குள்ளே வந்துட்டோமோ, நம்ம பார்க்க சோஷியல் மீடியா நிம்மதியாக நல்லா ஜாலியாக இருந்தோம். அதில் வேறு இப்போ ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், அவங்க மாதத்துக்கு கிட்டத்தட்ட 4 லட்சத்துலேருந்து 6 லட்சம் ரூபா வருமா. அவங்க அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட வந்து மெம்பர்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்களே, எப்படி பாருங்கள். அவ்வளோ வரவங்க இங்கே வந்துட்டு இவ்வளோ பிரபலமாக வேண்டிய அவசியமே இல்லை. பட் இருந்தாலும் அன்றைக்கி ரியா என்ன சொன்னாங்கன்னா, இவங்க அந்த நேமை சேஞ்ச் பண்ண வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் இவங்க இங்கே வந்துட்டு அவங்க பேசுகிற விதங்களை பார்க்கும்போது அந்த நேம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இல்லை. துஷார்கிட்ட போயிட்டு தேவையில்லாமல் எக்ஸ்ட்ராவாக அவங்கக்கிட்ட போய் பேசுகிற விஷயங்கள், நேற்று கூட பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது நம்மளுக்கு என்னடா இது இப்படி இருக்காங்கன்ற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க உள்ளே வந்து அதை மாற்றுவாங்கன்னு பார்த்தா அதை இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இங்கே சூப்பராக வினோத் வந்துட்டு அந்த விஷயத்தை சொன்னவொன்னு பதறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.